நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் ஓகேங்களா, நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துட்டு இருக்கு, நிறைய வாட்ஸ்அப் மெசேஜஸ் வந்திருக்கு, நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் நிறைய மெசேஜஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி சொன்னதுதான், நம்ம டாக்டர் டிகே அக்ரி எக்ஸ்பர்ட்டோட கைடன்ஸ் இருக்கு ஓகேங்களா. ஸோ ஸ்டூடெண்ட் யாருக்காவது நம்ம கைடன்ஸை பற்றி நிறைய ஸ்டூடெண்ட் கேட்குறீங்க, சார் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் எங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட் கேட்குறீங்க. அதோட இதுவும் நான் ரெகுலராக நம்ம குரூப்பில் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், மெயினாக உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் இப்போ எக்ஸாம் ரிசல்ட் வந்ததும் உங்களோட கட் ஆஃப், ஸோ இந்த கட் ஆஃப் எங்கே போய் பார்க்க போகிறீங்க, எல்லாருக்குமே அந்த டவுட் இருக்கா, எப்படி பண்ணணுன்றது டவுட் கூட இருக்குது. ஸோ நம்ம வெப்சைட் கொடுத்துருக்கேன், எல்லாருமே பார்த்துருப்பீங்க, நம்மளோட வெப்சைட் கொடுத்துருக்கேன். ஸோ வாட்ஸ்அப்பில் நம்ம வெப்சைட் கொடுத்துருக்கேன், எனக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணாலே நம்ம வெப்சைட் லிங்க் வரும். அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணாலே அது கட் ஆஃப் கால்குலேட்டர் அதில் நான் போட்டிருக்கேன். அதில் ஜஸ்ட்டு உங்கள் மார்க் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸு மார்க்கை போட்டிங்கனாலே உங்கள் கட் ஆஃப் எவ்வளோன்னு வந்துடும். அதே போல் பியூர் சயின்ஸ் இருந்தால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி அதில் போட்டிங்கனாலே உங்கள் கட் ஆஃப் வந்துடும். அதே போல் சில பேர் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருப்பாங்க, அதுவும் உங்களுக்கு கிளியராக அதில் வந்துடும். அதே போல் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸும் இருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் அதில் 4 சப்ஜெக்டோட மார்க்கையும் போட்டிங்கனாலே உங்கள் கட் ஆஃப் கிளியராக வந்துடும். ஸோ நம்மளோட வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கோங்க கட் ஆஃப் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களோட கட் ஆஃபை பார்த்துட்டு இமீடியட்டாக உங்கள் கட் ஆஃபை பேஸ் பண்ணி கிளியராக உங்களுக்கு கைட் பண்ணிடுவோம். ஓகே, உங்களுக்கு இந்த காலேஜ் தான் கிடைக்கும், நீங்கள் 185 எபோ இருக்கீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும். அதே போல் 170 தான் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அஃபிலியேட்டட் காலேஜ் இருக்கும். ஒரு 180 தான் இருக்கீங்கன்னா உங்களுக்கு டாப் அஃபிலியேட்டட் காலேஜ் வரும். ஸ்பெசிஃபிக்காக காலேஜ் நேம் முதற்கொண்டு நாங்கள் மென்ஷன் பண்ணி கிளியராக ஃபஸ்ட்டு கைடன்ஸ் கொடுத்துருவோம். ஸோ அதுக்கேற்ற போல் உங்களோட கட் ஆஃப்க்கு ஏற்ற போல் உங்களுக்கு ப்ராப்பர் அப்ளிகேஷன், ஏன்னா அப்ளிகேஷன் யாரும் வெளியில் போய் தயவு செய்து போட்டுறாதீங்க. ஏன்னா எல்லாரும் பண்ணுற தப்பே அதுதான். நல்ல மார்க் கூட எடுத்திருப்பீங்க, நல்ல கட் ஆஃப் கூட வச்சுருப்பீங்க, ஆனால் நீங்கள் பண்ணுற தவறு என்ன, போயிட்டு ஒரு ப்ரௌசிங் சென்டரில் அப்ளிகேஷன் போடுறீங்க, அவங்கள சொல்லியும் எந்த குறையும் கிடையாது, உங்களை சொல்லியும் எந்த குறையும் கிடையாது, ஏன்னா உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அதில் என்ன இருக்குது, இந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் இருக்கிறதுலே ரொம்ப 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 ஒரு காம்ப்ளிகேட்டான அப்ளிகேஷன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 கவர்மெண்ட் காலேஜ் இருக்கும், 28 அஃபிலியேட்டட் காலேஜ் இருக்கும், 12 கோர்சஸ் இருக்கும். இது எல்லாமே ஒரே அப்ளிகேஷனில் அங்கே கொடுத்துருப்பாங்க. அது என்ன அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் கொடுத்துருப்பாங்க. அப்போ அதை நம்ம ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். ஓகேங்களா, அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் இருக்குன்னா என்ன இருக்கும், கவர்மெண்ட் காலேஜ் கூட கீழே இருக்கும், அஃபிலியேட்டட் காலேஜ் கூட மேலே இருக்கும். ஓகேங்களா, ஏ வரிசையில் இருக்கிறதெல்லாம் மேலே இருக்கும், பி வரிசையில் இருக்கிறதெல்லாம் மேலே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்படியே எடுத்து போட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, ஓ அப்படியே அப்ளிகேஷன் போடணும் போல அப்படின்னு நினச்சிவாங்க. அப்படி கிடையாது, அதை ட்ராக் பண்ணி வைக்கணும், ரேங்க் படி வரிசைப்படுத்தணும். எது கவர்மெண்ட் காலேஜ் முன்னாடி வைக்கணும், எந்த கவர்மெண்ட் காலேஜ் பின்னாடி வைக்கணும், எந்த கவர்மெண்ட் காலேஜ் நடுவில் வைக்கணும், அதே போல் எந்த அஃபிலியேட்டட் காலேஜை டாப்பில் வைக்கணும், எந்த அஃபிலியேட்டட் காலேஜை நடுவில் வைக்கணும், எந்த அஃபிலியேட்டட் காலேஜை கீழே தூக்கி போடணும் வேண்டான்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் ப்ராப்பராக நம்ம அரேஞ்ச் பண்ணணும். இது இல்லாமல் கோர்சஸ் இருக்குது, அக்ரிகல்ச்சர் கோர்சஸ் இருக்குது, அதை நம்ம கரெக்டாக வைக்கணும். சில பேர் வந்து எனக்கு அக்ரி மட்டும் தான் சார் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு அக்ரிகல்ச்சராக பார்க்கணும். அடுத்து ஹார்டிகல்ச்சர் தான் சார் எனக்கு வேணும்னு, ஃபாரஸ்ட்ரி தான் எனக்கு வேணும். இதை எல்லாத்தையும் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நாங்கள் கேட்டு ப்ராப்பராக அப்ளிகேஷன் போடுவோம். போடும்பொழுது ஸ்டூடெண்ட்ஸ் லைன்லேயே வச்சுப்போம். வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இது ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிடுவோம். இதை கிளியராக பாருங்கள், உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் ஓகேவா, ஓகேன்னா நம்ம சப்மிட் பண்ணி பேமெண்ட் பண்ண போகிறோம். இல்லைன்னா அவங்க இதை மாற்றுங்க சார் அதை மாற்றுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சேஞ்சஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பராக எல்லாத்தையும் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு தான் நம்ம சப்மிட் பண்ணி பேமெண்ட் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓகேன்னு சொன்னால் தான் சப்மிட் பண்ணி பேமெண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த அப்ளிகேஷனும் ப்ராப்பராக போட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்ருவோம். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ரேங்க் லிஸ்ட் வரும் நமக்கு. அப்போ ரேங்க் லிஸ்ட் எடுத்துகிட்டு அதில் வந்து நமக்கு என்ன பண்ணுவோம், கம்யூனிட்டி ரேங்க் இருக்கும், ஜென்ரல் ரேங்க் இருக்கும். இந்த 2 ரேங்கையும் வச்சு கம்பேர் பண்ணுவோம். ஓகே, உங்களுக்கு கம்யூனிட்டியில் இத்தனாவது ரேங்க் இருக்குது, மொத்தம் கம்யூனிட்டியில் இத்தனை சீட் இருக்குது, அப்போ நீங்கள் இந்த காலேஜ் தான் வரும் அப்படின்றத கிளியராக உங்களுக்கு கைட் பண்ணிடுவோம். அந்த ரேங்க் லிஸ்ட்டுக்கு அப்புறம் ரேங்க் லிஸ்ட் கைடன்ஸும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கவுன்சிலிங் போவீங்க. ஸோ கவுன்சிலிங் எப்படி போகணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற கைடன்ஸ் கொடுத்து எங்கே போகணும், கோயம்புத்தூர் தான் நமக்கு கவுன்சிலிங் போகணும். எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கோங்க. காமனாகவும் சொல்கிறேன், கோயம்புத்தூரில் தான் நமக்கு கவுன்சிலிங் நடக்கும். உங்களுக்கு ஆஃப்லைனில் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறீங்கன்னா நேராக கோயம்புத்தூருக்கு தான் நீங்கள் போகணும். அப்போ அங்கே போனதும் என்ன பண்ணணும், போயிட்டு ஸ்லைடிங் கொடுக்கணுமா வேண்டாமா, ஸ்லைடிங்னா என்ன அப்படின்ற கைடன்ஸ்லாம் கைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பர் காலேஜ் செலக்ட் பண்ண வைப்போம். ஒரு காலேஜ் உங்களுக்கு வந்துடும், அந்த காலேஜ் வேணுமா வேணாமா, இல்லை அதுக்கு மேலே இருக்க காலேஜ் நம்ம கொண்டு போகலாமா ஸ்லைடிங் கொடுத்து அப்படின்ற கைடன்ஸ் கொடுப்போம். இந்த ஸ்லைடிங் கொடுக்கணும் அப்படின்னாலே நம்ம ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ரொம்ப ப்ராப்பராக போட்டிருக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்லைடிங்கே கொடுக்க முடியும். நீங்கள் தவறான அப்ளிகேஷன் போட்டுட்டிங்கன்னா ஸ்லைடிங் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமானது. ஏன்னா நல்ல காலேஜே உங்களுக்கு கிடச்சிருக்கும், அதுக்கு மேலே நீங்கள் தவறான காலேஜ் வச்சுருப்பீங்க.
ரொம்ப சுமாரான காலேஜ் வச்சிருப்பீங்க. அப்ப நீங்க ஸ்லைடிங் குடுத்தா என்ன ஆகும்? நல்ல காலேஜ்ன்னு ஜம்ப் ஆகி சுமாரான காலேஜ் போய் உங்களுக்கு மாட்டிக்கும். அந்த காலேஜ் தான் ஃபைனல் காலேஜ். அப்ப இருக்கிறதையும் விட்ட மாரி ஆயிடும். அதனால அப்ளிகேஷன் ரொம்ப ப்ராப்பரா போட்டா தான் நம்ம ஸ்லைடிங் ப்ராசஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க காலேஜ் செலக்ஷன் ப்ராசஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காலேஜ் எப்படி போகணுன்ற கைடன்ஸ், என்னென்னலாம் பண்ணணும் காலேஜ்ல, எப்படிலாம் படிக்கணும்னு சொல்லிட்டு லைஃப் லாங் உங்களுக்கு கைட் பண்ணிட்டே இருப்போம். அப் டூ 4 இயர்ஸ் முடியிற வரைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட டாக்டர் டிகே கைடன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். ஸோ இத முக்கியமா வந்து எல்லாரும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. எதுக்காக சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலன்னா, நாங்க இந்த 8ஆம் தேதிக்கு அப்புறம் எங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களோட கால்ஸ் தான் எடுத்து அவங்களுக்கு கைட் பண்ண முடியும். எல்லா கால்ஸையும் எங்களால எடுக்க முடியாம கூட போயிடலாம். ஏன்னா, அவங்க நம்பர மட்டும் தான் நாங்க சேவ் பண்ணியிருப்போம். யார் யாரெல்லாம் எங்கள்ட்ட ரிஜிஸ்டர் பண்றாங்களோ, அவங்க நேம் போட்டு நாங்க சேவ் பண்ணி வச்சுருவோம். அவங்க கால்ஸ எடுத்து உடனே அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஏன்னா, அவங்க டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. சார் இந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இத எப்படி வேணும்னு கேட்பாங்க. அதனால அவங்களுக்கு கைட் பண்றதுக்கே எங்களுக்கு டைம் வந்து சரியா இருக்கும். ஸோ எல்லார்ட்டயுமே சொல்றது, நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்க கூடவே ஒரு 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட டாக்டர் திலீப் குமார் உங்களோட பிரதர் அண்ட் சிஸ்டர் மாரி உங்க கூடவே இருந்து நாங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த எக்ஸ்பீரியன்ஸோட. ஏன்னா உங்க கூடவே ஒரு ஒரு அண்ணன் வந்து ஒரு 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா எப்படி இருக்கும்? ஈஸியா நீங்க ஒன் பை ஒன்னா போவீங்க. அந்த லெவலுக்கு நாங்க கைட் பண்ணுவோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க மெயினா. ஓகேங்களா? கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நெறைய பேருக்கு தெரியல. இப்படி ஒரு சேனல் இருக்கு. நமக்கு அக்ரிகல்ச்சர் சம்மந்தமா கைட் பண்றாங்கன்னு யாருக்குமே தெரியல. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்களோ இல்லையோ, மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவ. நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.